ஜீவா மீனாட்சி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ளீஸ். வாகை சுடவா சீரியல் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்களை போகலாம். ஜீவாவுக்கு வீட்டு வேலையெல்லாம் கொடுக்குறாங்க. வீட்டு வேலை செஞ்சுட்ருக்கிற ஜீவாவை பார்த்து தேவி ஒரு பக்கம் அதிகாரம் பண்ணுறாங்க. இதை பார், இங்கே தொடச்சா பத்தாது, மூளை முடுக்கெல்லாம் அழுக்காக இருக்குது, முதல்ல அங்கே தொடங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சரி சொல்லிட்டீங்க மேடம், நான் செஞ்சிடறேன் அப்படிங்கிறாங்க. செய்யி, சொல்லாத, பேசாத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மீனாட்சி, இப்படியெல்லாம் திட்டு வாங்குறானே, இவன் உண்மையை சொன்னால் என்னவோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே கையல் டே ஃபாலோஸ் அதிகமாக வரும், நெல்லை நான் அப்படியே உனக்கு வீடியோ எடுத்துக்கிறேங்கிறாங்க. இதுக்கிட்ட ஜீவா, ஓஹோ நான் இப்படியெல்லாம் வேலை செய்கிறது உனக்கு வியூஸ் வரணுங்கிறக்காக இப்படி என்னை போஸ்ட்டாக போட்டு ஒட்டுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடா, பார்க்குறக்கு எவ்வளோ காமெடியாக இருக்குது தெரியுமா, ரொம்ப நல்லாயிருக்கு, இப்படியே போஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த மீனாட்சி, இங்கே பாரு, உன்னை வச்சு கழுவி ஊற்றுறாங்கல்ல, இப்போவாது உனக்கு புத்தி வர வேண்டாமா, இதை பாருடா, அந்த பணத்தை எதுக்காக எடுத்து செலவு பண்ணியிருந்தாலும் சொல்லு, நானே உனக்கு அந்த பணத்தை வேணாலும் எப்படியாவது உனக்கு கொடுக்குறேங்கிறாங்க. மீனாட்சி, அப்படியா, நீ எப்படி எனக்கு கொடுப்ப அப்படின்னு கேட்குறாங்க. ஜீவா, எப்படியோ நான் உனக்கு அந்த பணத்தை கொடுக்குறேன், ஆனால் திமிர் பேசாத, வம்பு வளர்த்தாத, ஒழுங்கு மரியாதையாக அந்த பணத்தை எதுக்காக எடுத்த அப்படின்னு மீனாட்சி கேட்கும்போது அதுக்கு ஜீவா, நான் தான் எப்போ பிடிச்சி உண்மையை சொல்கிறேன், உண்மையை சொன்னால் யாருமே நம்ப மாட்டிங்களா, இதுதான் உண்மை, நான் அந்த பணத்தை எடுத்தேன், தேவையான செலவுக்கு கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாங்கிறாங்க. என்னடா செலவு வந்துச்சு, நீ எடுத்தேன்னு வச்சுக்கோ, இப்படியே பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி மீனாட்சி சரியான கோவத்தில் இருக்காங்க. அப்போ மீனாட்சி, இங்கே பாரு, இது அப்பத்தாவுக்கும் எனக்கு இருக்கிற பிரச்சனை, இதில் நீ தலையிடாதேங்கிறாங்க. அதை எப்படி தலையிடாமல் இருக்க முடியும், நீ எங்களிடத்துல கட்டின தாலியை வச்சு தானே இதுக்கு நானும் கூட்டாளி அப்படின்னு சொல்லி என்னையும் கேவலப்படுத்துகிறாங்க உங்கள் அப்பத்தா பேசுகிற பேச்சையெல்லாம் நீயும் கேட்டுட்டு தானே இருக்க, நீ செஞ்ச தப்புக்கு நானும் தண்டனை அனுபவிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தேவையா, உன் கூட சேர்ந்ததுக்கு எனக்கும் கெட்ட பேருன்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க. சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனால் ஜீவாவுக்கு பசியில் தூக்கமே வரல. சரி, ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு இருக்குமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சமையல் கட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா சாப்பாடு நிறைய இருக்குது. அடே, இவ்வளோ சாப்பாடு இருக்குது, அப்பா நம்ம பசிக்கு நல்ல சாப்பாடு தான், சரி சாப்பிடுவோம் அப்படின்னு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக மீனாட்சி பார்த்துட்டு, டேய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையாங்கிறாங்க. எதுக்கு வெக்கப்படணும், ஃபஸ்ட்டாக சாப்பிட போகிறேன், சாப்பிட்டா வெக்கப்படணுமா என்ன, அதெல்லாம் இல்லையே அப்படிங்கிறாங்க. ஜீவா, ஏதோ கொஞ்சமாக சாப்பாடு போட்டு சாப்பிட்றேங்கிறாங்க. எது கொஞ்சமாக சாப்பிட்றியா, 4 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை நீ ஒருத்தனே சாப்பிட்றேங்கிறாங்க. எது 4 பேர் சாப்பிட வேண்டியதா, யார் சாப்பிடல அப்படின்னு கேட்கும்போது தான் தேனு, மனோ, அப்பா அம்மா யாருமே சாப்பிட்லன்னு சொல்கிறாங்க. மீனாட்சி இதை கேட்டு என்னது, அவங்க யாருமே சாப்பிட்லையா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. மனோ, ஜீவா, மீனாட்சி நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு ஜீவா கேட்கும்போது, நான் ஏன் சாப்பிடாம இருக்கணும், நான் நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்ருக்கேன், உனக்காகவெல்லாம் நான் பசியோட கிடப்பேன்னு எதிர்பார்க்காதேன்ட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் அப்பத்தா சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மனோ அப்பத்தா கிட்ட, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. என்ன பேச போகிறேன்னு கேட்கும்போது, ஜீவாவுக்காக தான் பேசுகிறேன், அவன் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்துட்றேன், எப்படியும் ஜீவாவை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கலாம் அப்பத்தாங்கிறாங்க. அவன் செஞ்சது தப்பு தான், இருந்தாலும் அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கலாம் அப்பத்தாங்கன்னு கேட்குறாங்க. மனோ, இதை பாருடா, அவன் 5 லட்சத்தை கொண்டுக்கிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே வரட்டும், இல்லைன்னா அவன் வீட்டுக்கே வரக்கூடாது, அப்படியே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுன்னு சொல்கிறாங்க. பாண்டி, போலீஸ் ஸ்டேஷனில் என்னை அடி வாங்கி வச்சு வேடிக்கை பார்த்தவன் என் தம்பின்னு சொல்கிறியா, அப்படியெல்லாம் அவனை வீட்டுக்குள்ளே சேர்த்தவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. பாண்டி, இது கேட்ட சக்தி ஜீவாவுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அப்பத்தா கையில் வச்சிருந்த சொம்பை தூக்கி வீசுகிறாங்க. எல்லாரும் அங்கே பயந்துட்டாங்க. லோகம் ஜீவாவுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவன் தலையில் ஏறி குதிச்சிட்ருக்கான், அவனுக்காக இப்படி சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வெளியில் இருந்தானா அசிங்கமாக இருக்குமா, தப்பு பண்ணவனை திருத்தணும், ஆனால் இப்படி தண்டிக்கக்கூடாதுங்கிறாங்க லோகம். அப்போ அவனை தண்டிக்காத, வேணாலும் நான் பணத்தை கொடுக்குறேங்கிறாங்க. மனோ, நீ எங்கேருந்து கொடுப்பீன்னு கேட்கும்போது, கடை ஆரம்பிக்கிறதுக்காக நான் சீட்டு போட்டு வச்சிருந்தனால அந்த சீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறேங்கிறாங்க. தேன்மொழி ஓடி அதெல்லாம் கொடுக்காதீங்க, நீங்கள் கடையை ஆரம்பிக்கணும்னு எவ்வளவு நாளாக ஆசைப்பட்டீங்க, அந்த பணத்தை எடுத்து கொடுத்தா நீங்கள் எப்படி கடையை ஆரம்பிப்பீங்கன்னு கேட்கும்போது, மீனாட்சியும் அதெல்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க மாமா, அவன் திருடின காசை அவன் தான் கொடுக்கணும், நீங்கள் கடைக்கு வச்சிருந்த காசை கொடுக்காதீங்கன்னு சொல்லி கையிலும் கொடுக்க வேண்டாங்கிறாங்க. ஜீவா எடுத்த பணத்தை நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எவ்வளவு நாளாக ஆசைப்பட்டு அந்த கடையை ஆரம்பிக்கணும்னு நான் நினச்சிங்க, ஆனால் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா எப்படி கடையை ஆரம்பிப்பீங்க, பணத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. தேன்மொழி, தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும், இவன் எப்போ தான் பொறுப்பு எடுத்துக்குவான், இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவனுக்கு நீங்கள் பணம் கட்டாதீங்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட பாண்டி, ஏண்டா அவன் திருடினதுக்கு நீ பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அப்போ அவன் திருடினதும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ தானே அப்போ சொல்லாமல் மறைச்சிட்ட, டேய் உன்ன மாதிரியெல்லாம் என்னால் தூக்கி போட முடியாது, ஜீவா என்னோட தம்பி, அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்கிறாங்க. மனோ, எல்லார்கிட்டையும் மனோ, இந்த ஒரே ஒரு தடவை ஜீவாவை மன்னிச்சிடுங்க, அடுத்த தடவை அவன் தப்பு செஞ்சாலும் நான் அவனுக்காக பறிஞ்சு பேச வரமாட்டேன், விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. எல்லாரும் சொல்ல மனோ ஜீவாவுக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பாண்டி, என்னடா எப்போ பார்த்தாலும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க, அவன் தானே பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கான், அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுகிறத கேட்டால் எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, தப்பு செஞ்சவனை இப்படியே விட்டோன்னா அவன் மேலும் மேலும் தப்பு செஞ்சுக்கிட்டே தான் போவான், அவனை ஏதாவது ஒரு வழியில் திருத்தணுங்கிறாங்க. மீனாட்சி, மனோ பேசுகிறது எல்லாம் கேட்டுட்டு இருந்தா அப்பத்தா, இதை பாருடா,
நீ கேட்குற மாதிரி நானும் சரின்னு ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிற கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கணும். அதே மாதிரி வெளியே கிடக்குறானே உன் தம்பி ஜீவா அவனும் இதுக்கு ஒத்துக்கணும். ஏய் பாண்டி போய் அந்த வெட்டி பையில கூட்டியாங்கிறாங்க. அப்போ தான் அவனை போய் நான் கூப்பிட்டுமாங்கிறாங்க. போடடே போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு அப்போ தான் சொன்னதுக்கப்புறம் பாண்டி போய் ஜீவாவை பார்க்குறாங்க. ஜீவா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஏண்டா இவ்வளோ தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இப்படி தூக்கம் உனக்கு எங்கேருந்து தான் வருதோ தெரியல. இத்தனை பேர் திட்டுறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையான்னு பாண்டி கேட்கும்போது நான் எதுக்குடா கவலைப்படணும், சொகுசாக நான் தூங்குறேன் பாருங்கிறாங்க. போது நிறுத்துடா, அப்பத்தான் உனக்கு வீட்டுக்குள்ளே வர சொல்லிச்சு வாங்குறாங்க. எது அப்பத்தான் வீட்டுக்குள்ளே வர சொல்லிச்சா? ஓஹோ, வெளியே போகணுன்னு சொன்னால் போகணும், வான்னு சொன்னால் வரணுமா? அப்படியெல்லாம் நான் வரமாட்டேன்டா, நான் சரியான ரோசக்காரங்கிறாங்க ஜீவா. இந்த வாய்க்கொழுப்புனால தாண்டா நீ வெளியில் கிடக்குற, ஆனால் உனக்காக இந்த மனம் சப்போர்ட் பண்ணுறான் பாரு, அதுதான்டா பெரிய தப்புங்கிறாங்க. அப்போ ஜீவா மனம் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கும்போது மனம் என்ன சொன்னான்னு நீயே உள்ளே வந்து கேட்டுக்கோங்கிறாங்க. சரி போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா உள்ளே போகிறாங்க. ஜீவா வரும்போதே வலது கால் எடுத்து வைக்கட்டுமா இடது கால் எடுத்து வைக்கட்டுமாங்கிறாங்க. எந்த கால் எடுத்து வச்சாலும் வீடு விளங்காது வா அப்படின்னு சொல்கிறாங்க தேவி. அப்படியா, சரி எது வச்சாலும் எனக்கு நல்லதா அப்படின்னு நினச்சிட்டு ஜீவா உள்ளே வந்ததோ அப்பத்தாவே ஏன் அப்பத்தா என்னை கூப்பிட்டின்னு கேட்குறாங்க. உன் மேலே ஒன்றும் அக்கறைப்பட்டெல்லாம் கூப்பிடல, உன் அண்ணக்கார உனக்காக பறிஞ்சு பேசுகிறான் பாரு, அவனுக்காக நான் கூப்பிட்டேங்கிறாங்க. அப்பத்தா நீ செஞ்ச தப்புக்கு மனோ தான் பெரிய வள்ளல் ஆயிட்டானே, அவன் சேர்த்து வச்ச பணத்தை உனக்காக கொடுக்க போகிறானான். ஆனால் என் கைக்கு வர வரைக்கும் நீ இந்த வீட்டு வேலைக்கு அத்தனையும் நீ தான் செய்யணும். அப்படி என்ன வேலை செய்யட்டும் அப்படின்னு கேட்கும்போது வாசல் தொளிச்சு கோலம் போடணும், வீடெல்லாம் பெருக்கணும், இருக்கிற பண்டை மாத்திரமெல்லாம் விலைக்கு கழுவணும், எல்லாரோட துணியும் துவைச்சு காய போட்டு இஸ்திரி போட்டு மடிச்சும் வைக்கணும். எல்லாமே உன்னோட வேலை தான். பூஜை ரூமையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தீபத்துக்கு நல்லா தொடச்சி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வைக்கணும். அதே மாதிரி அடுப்படையிலையும் சுத்தம் பண்ணி வைக்கணும்டா. காய்கறி நறுக்கி கொடுக்கணும், குப்பையை கொண்டு வெளியே போடணும், மார்க்கெட்டுக்கும் போகணும். இது எல்லாமே நீ தாண்டா பார்க்கணும். என்ன பார்த்தா வேலை கம்மியாக கொடுத்துருக்கு, இவ்வளவு தான் வேலையே இல்லை சமைச்சும் கொடுக்கட்டுமாங்கிறாங்க. இதை பாருடா, நீ சமைச்சு நாங்களாம் சாப்பிடணுமா, செத்தே போயிடுவோம், அந்த வேலையெல்லாம் நீ செய்யாதேங்கிறாங்க தேவி. யோகு ஜீவாவுக்காக என்னம்மா நீ ஆம்பளை பையன்கிட்ட இந்த வேலையெல்லாம் சொல்லியிருக்கேன், அவன் எப்படி செய்வாங்கிறாங்க. ஆமாம்மா, உனக்கு ஒருத்த பையன் பார்த்தியா, அவனை தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடிருக்கான். அவன் செஞ்ச திமிருக்கும் தப்புக்கும் இது வர இன்னும் பனிஷ்மெண்ட் அதிகமாகவே கொடுக்கணும். இப்போதைக்கு நான் போதும்னு விட்டுருக்கேன். ஏதோ மனம் கேட்டானேன்னு தான் மனசரிங்கி வந்திருக்கேன். இல்லைன்னா இவனை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இவன் ஒழுங்காக சொன்ன வேலையாவது ஒழுங்காக செய்ய சொல்லு, அப்போ தான் இவனுக்கு இந்த வீட்டில் இடம். இல்லைன்னா அவன் வீட்டை விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானுங்கிறாங்க. அப்போ சக்தி வந்து ஜீவாவுக்காக பறிஞ்சு சப்போர்ட் பண்ணுறாங்க. அத்தை அவனுக்கு அந்த வேலையெல்லாம் தெரியாது, எந்த நாளையில் அவன் வீட்டு வேலை செஞ்சுருக்கான், அவனை போய் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்கிறீங்களேன்னு கேட்குறாங்க. திருட தெரிஞ்சுதா? அப்போ திருட தெரிஞ்சவனுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி தேவி ரொம்பவே மட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா காலையிலேருந்து செய்ய வேண்டிய வேலையை அத்தனையும் இவனையே இழுத்து போட்டு செய்ய சொன்னால் இவன் எப்படி செய்வான்னு லோகம் மகனுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்பத்தான் மிரட்டுறாங்க. என்ன லோகு, இந்த வெட்டி பையன் திருட்டு பையனுக்காக நீ சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இவனை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறதுனால தான் இவன் இந்த வேலையை பார்த்துருக்கான். திருட்டு வேலை தனியாக பார்த்தவனுக்கு இந்த வேலையெல்லாம் தனியாக செய்ய தெரியாதா? இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவனுக்கு நான் இப்படி ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துருக்கேன். இதுக்கெல்லாம் யாரும் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு அப்போ லோகிட்டையும் சக்திகிட்டையும் கட் அண்ட் ரைட்டு சொல்லிட்டாங்க. என்னால் இப்போ இவன் அசிங்கப்பட்டு நிற்கிறானேன்னு மனோ ஜீவாவுக்காக வருத்தப்படுறாங்க. மனோ என்ன செய்ய போகிறாங்கன்னு நாளை எபிசோடில் பார்க்கலாம்.